ஏன் தாய்மொழி ஹிந்தி கிடையாது. ஆனா நான் ஹிந்தி கத்துக்கிட்டது இப்படிதான். 2013ல நான் குஜராத் வந்துட்டேன். வந்த புதுசுல எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு தனியா ஆட்டோல போக வேண்டியிருந்தது. கிளம்பி அந்த அட்ரஸ் எங்க போகணுமோ அந்த அட்ரஸ் ஆட்டோக்காரர் கிட்ட காமிச்சிட்டேன். அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. எவ்வளோன்னு கேட்டேன். அவரு 40 அப்படின்னு சொன்னாரு. இல்ல நான் 50 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்லையா மேடம், ஹிந்தியே தெரியாம ஆட்டோக்காரர்கிட்ட பேரம் பேசிருக்கீங்க. ஆமா, செம திறமை. அவசரப்பட்டு பாராட்டிட்டீங்க. 40னா 40, 50னா 50. ஆட்டோக்காரர் 40 ரூபாயில கூட்டிட்டு போறேன்னு சொன்னத நான் 50 ரூபா தான் கொடுப்பேன்னு அடம் பிடிச்சு 50 ரூபா கொடுத்து ஆட்டோல போயிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு சாதனை. இதே மாதிரி 2 வருஷம் கழிச்சு ஆட்டோல போகும்போது மறுபடியும் ஒரு சாதனை பண்ணேன். அது என்னங்கிறத வீடியோ எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு படத்துல கவுண்டமணி சார் சொல்லுவார் இல்லையா, நான் எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு. ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அது கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயும் நீங்க சாக்குப்போக்கெல்லாம் சொல்லுவீங்க. நான் மட்டும் உத்தரப்பிரதேஷ்ல பிறந்திருந்தா, நான் மட்டும் மத்திய பிரதேஷ்ல பிறந்து குழந்தையா இருக்கும் போதுல இருந்து ஹிந்தி பேசியிருந்தா இப்ப எப்படி பேசுவேன் தெரியுமா அப்படின்னு. எதுக்கு இந்த தேவையில்லாத கற்பனை? நம்ம அங்கெல்லாம் பிறக்கல. நம்மளோட தாய்மொழி ஹிந்தி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கும். அப்ப எப்படி ஹிந்தி பேச முடியும் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிப்போம். நான் பிறந்ததும் தமிழ்நாட்டுலதான். ஏன் தாய்மொழி ஹிந்தி கிடையாது. ஸ்கூல் காலேஜ்ல நான் ஹிந்தி படிக்கவே இல்லை. அப்ப நான் எப்படி ஹிந்தி கத்துட்டேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். சிம்பிள் ஸ்டெப் தான். அதை நான் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் டைம் நிறைய வேஸ்ட் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு நான் பேசி பழகிறதுக்கு. நிறைய தப்பான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேன். என்னோட தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் போட்ட உழைப்பு எதுவுமே வீணா போகல. குஜராத் கவர்மெண்டோட ட்ரைனிங் அகாடமியான ஸ்பீபால நான் இப்ப லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸையும் இல்ல நாங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை ஹிந்தில தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நான் இப்ப ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன். நான் இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பேசுறது தப்பே இல்லாத ஸ்டைலிஷான ட்ரெண்டான ஹிந்தி. நான் ஹிந்தி கத்துக்கிட்ட ப்ராசஸ்ல என்னென்னலாம் தப்பு பண்ணேன், எங்கெங்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு அது எல்லாத்தையும் சரி பண்ணி நான் ஒரு டெக்னிக்கை ஃப்ரேம் பண்ணிருக்கேன். அந்த டெக்னிக்கோட பேரு ஃப்ளூயன்சி பூஸ்ட் டெக்னிக். இந்த டெக்னிக் வழியா தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஹிந்தி சொல்லி தரேன். உங்களுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் ஹிந்தி படிச்சுட்டு இருந்தாலும் உங்களை பார்த்து படிச்சிட்டியா, இன்னும் இதை படிக்கலையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால நம்மளோட ஹிந்தி மொழி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர ஒரு வீடியோவும் உங்களை பார்த்து படிச்சிட்டியா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. என்னோட தாய்மொழி ஹிந்தி இல்லைன்னாலும் நான் ஹிந்தி கத்துக்கிட்டது 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாரையும் போலதான் யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறது, புக்ஸ்ல இருந்து ஹிந்தி படிக்கிறது. இது 2 தான் நான் பண்ணேன். நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு. 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. நான் இந்த ப்ராசஸ் அப்படியே பண்ணிட்டே இருந்தேன். யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன், அப்புறம் ஹிந்தி புக்ஸ் படிப்பேன். அதுல இருந்து நானும் நோட்ஸ் எடுப்பேன். கொஞ்சம் சென்டென்சஸ் நானும் எழுதி வச்சுப்பேன். பட் 1 இயர் ஆகியும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்ல படிச்ச மாதிரியே இருக்கும். ஆனா பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும் போது கான்பிடன்ஸ் இருக்காது. பேசுறதுக்கு தைரியம் வரவே வராது. அந்த ஹிந்தி நோட்ஸ் எடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு நான் என்ன எழுதுனேன் நானே மறந்துடுவேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாததுனால நான் என்னோட செகண்ட் ஸ்டெப்புக்கு போனேன். அந்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்றது. என்னோட பக்கத்து வீட்லயே ஒருத்தர் இங்கிலீஷ் கோச்சிங் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நார்த் இந்தியன், அவங்க ஹிந்தி தெரியும், ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க கிட்ட போயிட்டு நான் ஹிந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அவங்க எங்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. நானும் இங்கிலீஷ்ல ஏதாவது கன்வே பண்ணி அதை ஹிந்தில மாத்தி எழுதி அதை திருப்பி படிச்சு அவங்க கிட்ட சொல்லி காமிப்பேன். இந்த ப்ராசஸ் கொஞ்ச நாள் போயிட்டு, இந்த ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் ப்ராசஸும் ஒரு 6 மாசம் போச்சு. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஜாப் ஆஃபர்ஸ் நிறைய ஓப்பன் அப் ஆயிருந்தது. சரி, நம்ம தான் இப்ப ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டோமே, ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாம், இன்டர்வியூ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணேன். வீட்டுல உட்காந்து ஒரு 50 சென்டென்சஸ் கிட்ட எழுதி இன்டர்வியூல இதெல்லாம் கேட்பாங்க, இதுக்கு நம்ம எப்படி ஹிந்தில பதில் சொல்லலாம் அப்படிங்கறதெல்லாம் எழுதிட்டேன். இன்டர்வியூ போயாச்சு. இன்டர்வியூ போனதுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள், அங்க வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. என்னோட இன்டர்வியூவை எப்படியோ நான் சமாளிச்சிட்டேன். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சரும் கொடுத்துட்டேன். ஆனா என்ன ஒரு சோகம் அப்படின்னா, நான் இப்பதான் புதுசா ஹிந்தி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்னென்ன, அதுக்கு நான் எப்படி பதில் சொன்னேன் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹிந்தி மே ஹி படானா ஹை, சலேகா கியா அப்படின்னாரு. அதாவது ஹிந்தி மேஹி, ஹிந்தி மேங்கிறது அந்த தமிழ்ல
வேற்றுமை உருபுன்னு ஒண்ணு வரும். வீட்ல, வீட்ல இருந்து அந்த ல வருதுல்ல, அந்த மாதிரி ஹிந்தி மே, ஹிந்தில, அதுக்குதான் ஹிந்தி மே. ஹி அப்படின்னா மட்டும்தான், ஹிந்தி மே ஹி அப்படின்னா ஹிந்தில மட்டும்தான். படானா ஹே, படானா அப்படின்னா படிக்க வைக்கணும். சலேகா கியா, சலேகா கியானா ஓகேவா, பரவாயில்லையா அப்படின்னு அர்த்தம். நான் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன். ஹா ஹிந்தி மே படா சக்தி ஹூ அப்படின்னு சொன்னேன். ஹிந்தி மே ஹானா எஸ், ஆமா. ஹிந்தி மே படா, ஹிந்தில படானா படிக்க வைக்க, சக்தினா சக்திங்கிறதுக்கு நீங்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. படா சக்தி படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஹிந்தி மீஹி. அவரு நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் को डाउट्स आते ही आपसे पूछेंगे. ஸ்டூடெண்ட்ஸ் को, ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்ஸ் ஆத்தே ஹி, ஆத்தேனா வந்த, வந்த உடனே, ஆத்தே ஹி அப்படின்னா வந்த உடனே, आपसे உங்ககிட்ட, पूछेंगे ஸ்டூடெண்ட்ஸ் को डाउट्स आते ही आपसे உங்ககிட்ட, पूछेंगेனா கேட்பாங்க. இந்த क्वेश्चनக்கு நான் இங்கிலீஷ்ல தான் பதில் சொன்னேன். ஓகே சார், ஐ வில் சால்வ் இட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அவரு அபி அபி சீக்கா ஹே கியா ஹிந்தி, அபி அபி அப்படின்னா இப்ப இப்ப, இப்ப சமீபத்துல, சீக்கா அப்படின்னா கத்துக்கிட்டீங்களா, அபி அபி சீக்கா ஹே கியா கத்துக்கிட்டீங்களா ஹிந்தி. கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம இப்பதான் கத்துக்கிட்டோன்னு. என்ன சொல்ல முடியும், பொய்யா சொல்ல முடியும்? இல்ல நான் 10 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து பேசிட்டு இருக்கேன்னு. அதனால ஒத்துக்க வேண்டியதுதான். ஹா சார் அபி சீக்கா ஹே, ஹா சார் அபி இப்பதான் கத்துக்கிட்டேன், அபி சீக்கா ஹே, சீக்கா ஹே, அபி சீக்கா ஹேனா இப்பதான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரு ஜோர் से बोलना है नहीं तो स्टूडेंट्स समझेंगे नहीं. जोर से, जोर से बोलना है नहीं तो स्टूडेंट्स समझेंगे नहीं அப்படின்னாரு. ஜோர் ஸ்கிரீன்ல பாருங்க. தமிழ்ல வந்து நம்ம ஜா போட்டு எழுதுவோம், ஜோர் அப்படின்னு எழுதுவோம். அது ஜோர்னு படிச்சு பழகாதீங்க. ஜோர் இசட் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல நான் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. ஜோர் சே போல்னா ஹே அப்படின்னா சத்தமா பேசணும். ஜோர் சேனா சத்தமா பேசணும். போல்னா ஹே, பேசணுங்கிறதுக்கு போல்னா ஹே. நஹி தோ இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சம்ஜேங்கே, சம்ஜேங்கே நஹி புரியாது அப்படிங்கிறதுக்கு சம்ஜேங்கே நஹி. இது நீங்க நஹி சம்ஜேங்கே, நஹி நஹி பின்னாடியும் போடலாம், முன்னாடியும் போடலாம். நஹி சம்ஜேங்கே அப்படியும் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது புக்ல இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா போலியே அப்படின்னு எழுதியிருக்கும். அது நான் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். பக்கத்திலேயே பி போட்டிருக்கேன். பார்த்து அது நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது கரெக்டா எடுத்துக்கோங்க. போலியே அப்படின்னு சொல்லி பழகாதீங்க, ஜோர் அப்படின்னு சொல்லி பழகாதீங்க. ஜோர் அப்படின்னு சொல்லுங்க. போலியே அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பக்கத்துல பி போட்டு போலியே அப்படின்னு சொல்லி பழகுங்க. இன்டர்வியூல கிளியர் பண்ணியாச்சு, வேலை கிடைச்சிருச்சு, ஒரே சந்தோஷம். ஆனாலும் அந்த சோகம் மட்டும் போகவே இல்லை. என்ன சோகம்னா, நம்ம இப்பதான் ஹிந்தி கத்துக்கிட்டோங்கிறது எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலையே, கண்டுபிடிச்சிடறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கேயோ பிசிறு தட்டுது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே வேலை கிடைச்சிருச்சுல வேலைக்கு போவோன்ட்டு ஜாப் ஜாயின் பண்ணி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, 2015ல, அதாவது 2 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆட்டோ இன்சிடென்ட் நடந்தது, அதுவும் பெரிய சாதனை அப்படின்னு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு விநாயகரை கரைக்கிறதுக்காக 10 நாள் கழிச்சு ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. அன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து ஆட்டோல வந்துட்டு இருந்தேன். அப்ப என்னோட வீட்டுக்காரர் போன் பண்ணி, ரொம்ப டிராபிக்கா இருக்கு, உங்களால நகரவே முடியாது, அந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்கு, நீ தினமும் எடுக்கிற ஃபிளைஓவரை இன்னைக்கு எடுக்க வேண்டாம், வேற ஒரு ரூட் சொல்றேன், அந்த வழியா நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் போன் வச்ச உடனே அவர் சொன்னதை நான் அப்படியே ஆட்டோக்காரர் கிட்ட ஹிந்தில சொன்னேன். भाई घर से फोन आया, हम दूसरे रास्ते में जाएंगे क्योंकि इसमें ट्रैफिक ज्यादा है அப்படின்னு சொன்னேன். பாய் அப்படின்னா தம்பி, ஹம் நம்ம, தூசரே ராஸ்தே மே, தூசரேனா வேற ஒரு வழியா இல்லைன்னா ரெண்டாவது வழியா, தூசரேனா ரெண்டாவதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா வேற ஒரு வழியான்னு சொல்லலாம். தூசரே ராஸ்தே மே, ராஸ்தேனா வழி, ராஸ்தே மேனா வழியில, ராஸ்தே மே ஜாயேங்கே, ஜாயேங்கேனா போகலாம். ஹம் தூசரே ராஸ்தே மே ஜாயேங்கே क्योंकि, क्योंकिனா என்ன அர்த்தம்,
ஏன்னா क्योंकि ना ஏன்னா इसमें இதுல इसमें தான் இதுல இந்த வழியில இல்லனா இதுல इसमें ट्रैफिक ज्यादा है इसमें ट्रैफिक ज्यादाனா நிறைய இதுல டிராபிக் நிறைய இருக்கு அந்த ஆட்டோக்காரர் டக்குன்னு திரும்பி आप दिल्ली से हो நீங்க டெல்லியில இருந்தா நீங்க டெல்லியை சேர்ந்தவங்களா आप दिल्ली से हो आप நீங்க दिल्ली से டெல்லியில இருந்தா அப்படின்னு கேட்டாரு என்ன ஒரு பிரகாசம் என் முகத்துல என்ன பார்த்து ஒருத்தர் டெல்லியில இருந்தான்னு கேக்குறாருன்னா அப்ப என் ஹிந்தி வேற லெவல் போயிடுச்சு அப்படின்னு ஒரே சந்தோஷம். இதுதான் நான் சொன்ன 2வது சாதனை. நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஹிந்திய இப்பதான் பழகுனீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, உங்க இன்டர்வியூ பண்ணவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்னீங்க. ஆட்டோல போகும்போது அவர் டெல்லியான்னு கேட்டாரு, ஹிந்தி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. 2த்துக்கும் நடுவில் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? நான் எதுவும் புதுசா பழகல, ஆனா பேசிட்டு இருந்த ஹிந்திலேயே ஒரு மேஜர் சேஞ்ச் ஒண்ணு கொண்டு வந்தேன். அது ஒரு சீக்ரெட் டிப். அந்த சீக்ரெட் டிப் தான் என்னோட 3வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னன்னா ஃபில்லர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. நீங்க ஹிந்தி பேசும்போது நடுவுல சென்டென்ஸ்க்கு நடுவுல இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ்க்கு உள்ளேயே 2 சென்டென்ஸ்க்கு ஜாயின் பண்ற மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸை போடணும். அப்படி ஃபில்லர் வேர்ட்ஸை போட்டுட்டீங்கன்னா உங்க ஹிந்தி நல்ல ஃப்ளூயன்ட் ஹிந்தியா தெரியும். ஃபில்லர் வேர்ட்ஸ்னா நீங்க ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்னால நினைச்சிடாதீங்க. ஃபில்லர் வேர்ட்ஸ்னா கனெக்டர்ஸ், அவ்வளவுதான். இந்த கனெக்டர்ஸ் இல்லாம தான் நம்ம ஹிந்தி பேச ஆரம்பிப்போம். ஆனா நம்ம அப்படி கனெக்டர்ஸ் இல்லாம பேசும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க இப்பதான் பேசி பழகிருக்காங்க அப்படின்னு. நீங்க ஃபில்லர் வேர்ட்ஸை போட்டு பாருங்க, ஃப்ளூயன்சி வேற லெவல்ல தெரியும். இந்த ஃபில்லர் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 5 டிப்ஸ் தெரிஞ்சா வடக்கன் மாதிரி ஹிந்தி பேசலாம் அப்படிங்கிற வீடியோல ஃபில்லர் வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணும், ஃபில்லர் வேர்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணலாம்ல. இந்த வீடியோல ஹிந்தி பேசுறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கு, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.